ஓம் மகாதேவியை நமः. ஓம் ராஜராஜேஸ்வரித்தாயே போற்றி. அடுத்த ஸ்லோகம். அம்பா சாஸ்வதி ஆகமாதிவினுதா ஆர்யா மகாதேவதா யா பிரம்மாதிபிபீலிகாந்த ஜனனி யா வை ஜகன்மோகினி யா பஞ்ச பிரணவாதிரேப ஜனனி யா சித்கலாமாலினி சித்ரூபி பரதேவதா பகவதி ஸ்ரீராஜராஜேஸ்வரி. இந்த ஸ்லோகாவுடைய அர்த்தம் என்னென்னா, அந்த அம்பாள் நித்தியமானவள், சாஸ்வதமானவள். அம்பா சாஸ்வதி ஆகமாதி வினுத, ஆகமங்கள் சாஸ்திரங்களினால் போற்றப்படுபவள், ஞானிகளின் தெய்வமாக கருதப்படுபவள். மற்றும் பிரம்மா படைப்பினுடைய அதிபதி இல்லையா? அந்த பிரம்மாவில் இருந்து கீழே இருக்கிற இந்த பூலோகத்தில் இருக்கக்கூடிய புழு பூச்சிகள் வரைக்கும் எல்லா உயிரினங்களின் பிறப்புக்கும் மூல காரணமானவள் தாய் இல்லையா? ஸோ எல்லாவற்றிற்கும் ஒரு ஆதாரமாக, ஒரு மூலமாக நிற்பவள் அப்படிங்கிறது தான் அதனோட அர்த்தம். உலகத்தை தன்னுடைய பார்வையாலேயே கவர்ந்திருப்பவள். ஒரு பார்வை பார்த்து அந்த உலகமே அவள் காலடியில், அந்த அளவுக்கு அந்த கனிவான பார்வையால் உலகத்தையே கவரக்கூடியவள். பஞ்ச பிரணவத்தின் 5 எழுத்துக்களின் மூலமானவள். பஞ்ச பிரணவத்தினுடைய மூலம், பஞ்ச பிரணவாதி ரேப ஜனனி யாச்சித் கலாமாலினி அப்படின்னு வருது இல்லையா? அந்த பிரணவங்கள் என்னெல்லாம்? ஐம், ஹ்ரீம், ஸ்ரீம், க்ளீம் மற்றும் சொம். இப்படிப்பட்ட அந்த மூலமான அந்த பிரணவமான அந்த அம்பாளை நான் வணங்குகிறேன். தெய்வீக வடிவத்துடன் அனைத்தையும் கடந்து உயர்ந்து நிற்கக்கூடிய அந்த ராஜராஜேஸ்வரி தாயை நான் வணங்குகிறேன். இதுதான் இந்த ஸ்லோகாவுடைய அர்த்தம். அடுத்தது. அம்பா பாலித பக்தராஜதனிஷம் அம்பாஷ்டகம்யஃ படேத் அம்பாலோலகடாக்ஷ வீக்ஷலலிதம் ச ஐஸ்வர்யமவ்யாஹதம் அம்பா பாவன மந்திரராஜபடனாத் அந்தே ச மோக்ஷப்ரதா சித்ரூபி பரதேவதா பகவதி ஸ்ரீராஜராஜேஸ்வரி. இப்போ அம்பாஷ்டகத்தினுடைய நிறைவு 8வது ஸ்லோகா. அஷ்டகம் அப்படின்றது 8 ஸ்லோகங்களை கொண்டது இல்லையா? ஸோ அந்த வகையில் இப்போ அடுத்ததாக கடைசியாக நம்ம பார்க்குறது, அம்பாளை இந்த ராஜராஜேஸ்வரி அஷ்டகத்தை நாம் படிப்பதனால் எவ்வளவு புண்ணியங்கள், எவ்வளவு நன்மைகள் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அம்பா பாலித பக்தராஜ தனிஷம், எந்த பக்தர்கள் உண்மையாக இந்த ராஜராஜேஸ்வரி அஷ்டகத்தை படிக்கிறார்களோ, அதை ஃபாலோ பண்ணுறது. பாலித்த பக்த ராஜதனிஷம், அவங்க எவன் ஒருவன் இந்த அஷ்டகத்தை படிக்கிறானோ எப்படே அம்பாலோல கடாட்ச வீக்ஷ லலிதம் ச ஐஸ்வர்யம் அவ்யாஹதம். இதிலேருந்தே உங்களுக்கு புரியுது இல்லையா? அதை நல்லா நம்ம மனசார படித்து அம்பாளை வேண்டிக்கிட்டோம்னா என்ன மாதிரியான நற்பலன்கள் நமக்கு கிடைக்கும்? அவங்களுடைய கருணை பார்வை நமக்கு கிடைக்கும், அஷ்ட ஐஸ்வர்யங்களும் நமக்கு கிடைக்கும். அந்த அருளை பெறறதை விட நமக்கு என்ன, வேறு என்ன நம்ம புண்ணியம் செஞ்சுருக்க போகிறோம்? மேலும் அம்பாளுடைய இந்த ஸ்லோகத்தை படிக்கிறதுனால, இதை உச்சரிக்கிறதுனாலேயே ஒருவன் மோட்ச பிராப்தியே கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஸ்லோகா தான் இந்த அஷ்டகம், இந்த ராஜராஜேஸ்வரி அஷ்டகம். இது எல்லாரும் படித்து பயன்பெறணும்னு அந்த அம்பாளை வேண்டிட்டு நான் முடிச்சுக்கிறேன். வாணி ரமா சேவிதா, சரஸ்வதியும் லக்ஷ்மியும் அவங்களுக்கு சேவை செய்வாங்க.